வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் அசிஸ்டன்ட் மெனு யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதில் ஆக்சசிபிலிட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனோம்னா இன்ட்ராக்ஷன் டெக்ஸ்டரிட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு ரெண்டாவது ஆப்ஷனே அசிஸ்டன்ட் மெனு இருக்குது. அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐகான் வருது. அதுதான் நம்மளுக்கு எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னு. நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா அது அசிஸ்டன்ட் மெனு ப்ரெஸ் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதோட ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அந்த அசிஸ்டன்ட் மெனுவோட சைஸ் தான் எங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மைனஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சைஸும் கூட நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக வச்சுக்கலாம், சின்னது நான் மீடியம் வச்சுக்கிறேன். ட்ரான்ஸ்பரன்சி கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க. இப்போ இதோட ஸ்க்ரீன்ஷாட் எப்படின்னா இது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதிலே டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரீசன்ஸ், ஹோம், பேக், ஸ்க்ரீன் ஆஃப், வால்யூம், ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆகிடும். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.